மண்டே மார்னிங் இன்றைக்கி வெயிட் லாஸ் டேவோட டே 3 தான். காலையில் எழுந்திரிச்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு ஒரு 6 மணி போலவே குளிச்சுட்டு வந்தாச்சு. பூஜை பண்ணலாம் சாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா அப்போ தான் எந்திரிச்சு வந்தா. தூங்கி எந்திரிச்சு அந்த டைமிங் தான் ஒரு 6:30 போல தான் வந்தா. சரின்ட்டு அவளுக்கு வந்து நாடு சக்கரை போட்டு பாலாத்தி கொடுத்துட்டு அப்படியே வந்து நான் வந்து பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ண வேண்டியிருந்துச்சு. வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் 9500 இருந்தேன். ஐயோ ஷாக் ஆகிட்டேன் நானே. எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனது பெரும்பாலாக போயிடுச்சு. மறுபடியும் மெடிசன்லாம் எடுக்கவும் வெயிட் போட்டுருச்சு. 91 இருந்தேன். 89லேருந்து மறுபடியும் வந்து அதே வெயிட்டே வந்துட்டேன்றது கவலையாக இருக்குது. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் பான்ஸோட சீரம், அப்புறம் வந்து ஜெல்லு, மாய்ஸ்சரைசர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன்லாம் போட்டுட்டேன். அப்புறம் வந்து ரோஜா செடியெல்லாம் பூலாம் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் பிரித்து சாமிக்கு வச்சுட்டு பூஜையும் பண்ணி முடிச்சாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வாட்டர்மெலன் ஜூஸும் பாசிப்பயிரும் தான் எடுத்துக்கிட்டேன். பூஜை ரொம்ப சிறப்பாகவே முடிஞ்சிருச்சு. நான் வெயிட் லாஸ் பண்ணணும், நான் நல்லா இந்த தடவைனாவது வெயிட் லாஸ் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டேன். இதெல்லாம் ஒரு வேண்டுதலாக நம்ம வாய் கட்டுறதை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இருந்தாலும் ஒரு சாமிக்கிட்ட